உலக மனித உரிமை நாளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு ஆதரவுடன் அதானி குழுமம் மேற்கொள்ளும் முறைகேடுகளை கண்டித்தும் உரிய விசாரணை கோரியும் மணிப்பூரில் நிலவும் சூழல் சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் விவாதித்த கோரியும் ஆயுத படைகளுக்கான சிறப்பு அதிகார சட்டத்தை வாபஸ் பெற கோரியும் உலக மனித உரிமை நாளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில்லருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்தியில் ஆளும் பிஜேபி ஆட்சியில் நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், சமசீரற்ற வளர்ச்சி ஆகியவை சாமானிய மக்களை பெரிதும் துன்பத்திற்குள்ளாக்கியுள்ளது. ஆனால் கார்ப்பரேட் ஆட்சி முறை தங்கு தடையின்றி தொடர்கிறது. அதானி குழுமத்தின் முறைகேடுகளை சம்பந்தமாக ஹிடன் பார்க் உள்ளிட்ட தகவல்கள், இந்திய பங்கு சந்தையின் மேல்மட்ட அதிகாரத்தோடு அவருக்குள்ள தொடர்புகள், பங்கு விற்பனையில் செயற்கையான மதிப்பு உயர்வு ஆகியவை மோடி அரசின் தொடர்பை தெளிவுபடுத்தியுள்ளது. அதானி குழுமத்தின் முறைகேடுகள் சம்பந்தமாக பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணை மற்றும் உண்மை நிலவரத்தை வெளிக்கொணர முடியும். ஆனால் மோடி அரசு அதை செய்ய மறுத்து வருகிறது. பிஜேபியின் பிரிவினைவாத அரசியல் அவலத்தின் கட்சியாக மணிப்பூர் மாநிலம் விளங்குகிறது. 2023 மார்ச் மாதத்தில் தொடங்கிய வன்முறைகள், உயிர் பலிகள், பெண்கள் மீதான வன்முறைகள், குடிமக்கள் வெளியேற்றம் என அம்மாநிலத்தின் சமூக அடித்தளத்தையே சிதைத்துள்ளது. 60,000 மக்கள் அகதிகள் முகாம்களில் தங்கியுள்ளனர். வன்முறைகளை தடுத்து இரு சமூகங்களிடையே ஒற்றுமையை உருவாக்கி அமைதியை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அம்மாநிலத்தை ஆளும் பிஜேபி அரசின் முதலமைச்சர் பைரன் சிங் அவருக்கு தவறான நடவடிக்கைகளின் மூலமாக வன்முறையை அதிகரிக்க செய்துள்ளார். முதலமைச்சர் பதவி விலக வேண்டுமென்ற கோரிக்கை மேலோங்கி வருகிறது. சமூக நீதி, பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, அதிகாரப்பூர்வ நிறுவனங்களின் சுகாதாரமான செயல்பாடு, அமைதி, தேச ஒற்றுமை ஆகியவற்றிற்கும் பிஜேபியின் தவறான கொள்கைகளுக்கும் எதிராகவும் உலக மனித உரிமை தினத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில குழு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி, மாநில குழு உறுப்பினர்கள் அபிஷேகம், கீதநாதன் மூர்த்தி, முருகன், தயாளன் சீனிவாசன், செல்வம், தொகுதி செயலாளர்கள் துரை செல்வம், ரவிச்சந்திரன், தென்னரசன், கண்ணன், அன்பழகன், ஆறுமுகம், பெருமாள், சுகதேவ், பெஞ்சமின், பெருமாள், ஜீவானந்தம், பெருமாள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.